நடத்தும் சிலுவை பாதையின் பயணங்கள். முதலாம் நிலை. அரசே, தங்களை காண யூத குருமார்கள் வந்துள்ளார்கள். வரச் சொல்ல அவர்களை. அரசர் வாழ்க வாழ்க, அரசர் வாழ்க வாழ்க, அரசர் வாழ்க வாழ்க. யூத குருமார்களே, தாங்கள் வந்ததன் நோக்கம் என்ன? இவன்தான் இயேசு. குற்றவாளியான இவனை தண்டனை தீர்ப்புக்காக உங்களிடம் அழைத்து வந்துள்ளோம். இவன் செய்த குற்றம் என்ன? இவன் தன்னையே மெசியா என கூறிக்கொள்கிறான். கலிலேயா தொடங்கி யூதயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான். அது மட்டுமா, தன்னையே யூதரின் அரசன் என கூறிக்கொள்கிறான். அப்படியா? இவன் எருசலேம் தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டியெழுப்புவேன் என்கிறான். இவன் செசாருக்கு வரி செலுத்தக்கூடாது என்கிறான். இயேசு, நீ மெசியாதானா? என்னிடம் பதில் ஏதும் கூற மாட்டாயா? இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார். அப்படியானால் நீ என்ன இறைமகனா? நான் இறைமகன் என நீங்களே சொல்கிறீர்கள்.
யூத குருமார்களே, இந்த மனிதரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லையே. எனவே இவரை விடுதலை செய்கிறேன். இயேசு, நீ யூதரின் அரசனா? நீராகவே இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் கூறினார்களா? நான் என்ன யூதனா? இதோ உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பரும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். என் அரசு இவ்வுலக அரசு அன்று. என் உலக அரசு என்றால் என் பிதா தம் படை வீரர்களை வைத்து போராடி இருப்பார். யூத குருமார்களே, இவனிடத்தில் மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்கிறேன். அரசே, நீர் மட்டும் இவனை விடுவித்தால் நீர் செசாரிக்கு நண்பன் அல்ல, எங்களை பகைப்பதற்கு சமம். யாரங்கே? இயேசுவை அழைத்துச் சென்று ஈய குண்டுகள் வார்த்த சாட்டையில் அடித்து அரண்மனைக்கு இழுத்து வாருங்கள்.
வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்க திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். தளபதியாரே, பிளாத்து அரசர் கைதியை அழைத்து வர சொன்னார். அட என்னப்பா அதுக்குள்ளேயுமா கூப்பிடுறது? வீரர்களே, அவனை இழுத்து வாருங்கள். இதோ நீங்கள் குற்றவாளி என கோரும் மாசற்ற மனிதன். இந்த மனிதனிடத்தில் நான் எந்த ஒரு குற்றமும் காணவில்லை. எனவே இவனை விடுதலை செய்கிறேன். இவன் சாவக்கூடியவன், இவனை சிலுவையில் அறைய வேண்டும். எங்களுக்கு என ஒரு சட்டம் உண்டு, அதன்படி இயேசு சாக வேண்டும். ஏனெனில் இவன் தன்னை இறைமகன் என்கிறான். இயேசு, நீ எங்கிருந்து வந்தவன்? என்னிடம் எதுவும் கூற மாட்டாயோ? உன்னை சிலுவையில் அறையும் அதிகாரமும் எனக்கு உண்டு, உன்னை விடுவிக்கும் அதிகாரமும் எனக்கு உண்டு. இது உனக்கு தெரியாதா? மேலிருந்து உனக்கு அருளப்படாமல் இருந்தால் என்மேல் உனக்கு எவ்வளவு அதிகாரமும் கிடையாது. என்னை உம்மிடம் ஒப்படைத்தவன் பெரும் பாவத்திற்கு உள்ளாவான். இதோ யூதர்களின் அரசன், உங்களின் அரசனை நான் சிலுவையில் அறைவதா? சீசரை தவிர எங்களுக்கு வேறு அரசர் இல்லை. நீர் இயேசுவை விடுதலை செய்தால் சீசருக்கு நண்பராக இருக்க முடியாது. தன்னைத்தானே அரசன் என கூறும் இந்த இயேசு சீசரின் எதிரி. இவனை சிலுவையில் அறைய வேண்டும். இவன் சாவக்கூடியவன், இவனை சிலுவையில் அறைய வேண்டும். இவனை சாவக்கூடியவன், இவனை சிலுவையில் அறைய வேண்டும். சரி, உங்களின் விருப்பப்படியே இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிடுகிறேன். இந்த மாசற்ற மனிதனின் இரத்தப்பலி என்னை சாராமல் இருப்பதற்காக என் கைகளை கழுவுகிறேன். இதைவிட மகிழ்ச்சியான செய்தி
எங்களுக்கு வேறெதுவும் இல்லை. இவருடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். இரு கல்வர்களுடன் சேர்த்து இயேசுவையும் சிலுவையில் அறையுங்கள். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகிறார்கள். அன்புள்ள இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளே. இயேசு சுமக்கும் சிலுவை ஒரு கழுமரம், ஆனால் இயேசுவின் கையில் அது ஒரு பெரும் கருவி. அளவையை வென்றிட அவர் தாங்கி செல்லும் வல்லமையுள்ள கருவி. உலகை எதிரிடமிருந்து மீட்க அவர் தாங்கி செல்லும் ஓர் ஆயுதம். அது வெற்றியின் சின்னம், மீட்பின் கருவி. நீங்களும் உங்கள் சிலுவையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என இயேசு நம்மை அழைக்கிறார். கர்ஜிக்கும் சிங்கம் போல அழகை நம்மை சுற்றி வருகிறார்.
பாவ நாட்டங்கள் நினைவுகள் நம்மை தொடர்ந்து வருகின்றன. ஆணவம், கோபம் போன்ற சோதனைகள் வருகின்றன. அவற்றோடு போரிடுவது கடினம். அவை நமது வாழ்வின் சிலுவை. இன்னும் சிலுவையாகிய துன்பங்கள், நோய்கள் நமது வாழ்வில் உள்ளன. அவற்றை இயேசுவுக்காக பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் போது அழகையின் தலையை நாம் நசுக்குகிறோம். கிறிஸ்துவோடு சேர்ந்து அழகையும் அவருடைய ஆற்றலையும் வென்றிட துன்பங்களை பொறுமையாக ஏற்றுக்கொள்வோம். ஜெபம். நல்ல இயேசுவே, எங்களுக்கு இவ்வுலகில் ஏற்படும் துன்பம் துயரங்களையும் இன்னல் இடையூறுகளையும் பொறுமையோடு ஏற்று உம்மை பின்தொடரும் அருளை எங்களுக்கு அளித்தருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பரக்கடவது. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். சிலுவையை சுமந்து சென்ற கிறிஸ்து தரையில் விழுகிறார். நாம் அருள் வாழ்விலிருந்து தவறி வேண்டுவதற்கு பரிகாரமாக அவர் கீழே விழுகிறார். திருமுழுக்கின் போது இறைவன் நமக்கு அருட்கொடையை தந்துள்ளார். பாவத்தினால் நாம் அச்செல்வங்களை தரையில் சிதறடிக்கிறோம். இயேசு தரையில் விழுந்து அப்பாவங்களை துடைத்து நமக்காக பரமனிடம் மன்னிப்பை மன்றாடி கேட்கின்றார். அவரது அன்பே அன்பு, நமது பாவமே கொடுமை. நமது பாவங்கள் எல்லாம் வல்ல இறைமகனை தரைமட்டம் வரையில் தாழ்த்தி அழுத்தின. நாம் பாவத்தின் தீமையை உணர்ந்து பாவத்திலிருந்து எழுந்து இயேசுவோடுடன் பயணிகளாய் இறுதி வரையிலும் செல்வோம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் மனித பலவீனத்தால் அநேக முறை பாவத்தில் விழுந்துள்ளோம். உமது அருளாலும் முன்மாதிரியாலும் நாங்கள் உடனே மனம் வருந்தி மன்னிப்படைய அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பரக்கடவது. ஆமேன்.
நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்புநிலை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டறிந்தீர். கல்வாரி பாதையிலே தாயும் மகனும் சந்திக்கின்றனர். பெற்றெடுத்த தாய் மகனின் நிலையை கண்டு அனலிட்ட புழுவை போல துடித்தார். துயர்கடலில் மூழ்கினார். ஆறுதல் அளிக்க இயேசுவை அண்டி வந்தார். தாயின் துயரை கண்ட மகனின் உள்ளம் துயரத்தின் உச்சநிலையை எட்டியது. கன்னிமரி கரைகாணா மரக்கலம் போல் துயர்கடலில் உழன்றாலும் யாவற்றையும் பொறுமையுடன் ஏற்று கலங்கரை விளக்காக விளங்கியது போல் நாமும் நம் வாழ்வில் வரும் துன்பங்களை அன்னையை போன்று பொறுமையுடன் ஏற்று மனிதன் முன் உலகின் ஒளியாய் ஒளிர வேண்டும். ஜெபம். நல்ல இயேசுவே, நீ பாடுதல் பட்ட போது உம் தாய் உம்மோடு இருந்தார். உம் அன்னை எங்களுக்கும் அன்னை. எங்கள் துன்ப வேளையில் எங்களுக்கு அவரது மன்றாட்டில் ஆறுதல் தந்து எங்கள் வாழ்வின் சிறுவர்களை உமக்காகவே சுமக்க எங்களுக்கு வேண்டிய அருளை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இயக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பார்க்கடுவன. ஆமேன்.
இயேசுவின் சிலுவையை சுமக்க துணை புரிகிறார். அன்பினிற இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். இயேசுவின் சிலுவையை நாம் புனிதமாக போற்றும் சிலுவையை சுமக்க பெயர் பெற்றவர் சீமோன். அப்போஸ்தலரிலும் யாருக்குமே கிடைக்காத பெயர் அது. ஏனெனில் அவர்கள் ஓடி மறைந்துவிட்டனர் அல்லது வெகு தூரத்தில் இயேசுவை பின்பற்றினர். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்வதற்கு மட்டுமன்று, அவருக்காக துன்பங்களை ஏற்பதற்கு இறையருள் நமக்கு அளிக்கப்பட்டது என்று புனித பவுல் கூறுகிறார். நாம் துன்பத்திற்கு அஞ்சி கிறிஸ்துவை நெருங்கி வாழ பயப்படுகிறோமா? அல்லது நமது அசதிதனத்தால் வெகு தொலைவில் நின்று இயேசுவை பின்பற்றுகிறோமா? இயேசுவின் சிலுவை பாதையில் நடவாத இயேசுவை பின்பற்ற முடியாது என்ற உண்மையை நினைவு கூறுவோம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, துன்பம் என்ற சிலுவையை சுமந்து போகும் அனைவரிலும் உம்மை கண்டு அவர்களுக்கு அன்பு காட்டி வெகு அருகில் உம்மை பின்பற்ற எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். ஆறாம் நிலை. வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அன்புநிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளீர். கதிரவனை போல் இருந்த இயேசுவின் முகம் இரத்தக்கரை படிந்து ஒளிவிழுந்து காணப்படுகிறது. இதை காண மனம் பொறுக்காது மக்கள் திரளோடு துணிவோடு சென்று முகத்தை துடைக்கிறார். வெரோனிகா இயேசுவின் முகம் அவள் கொண்டு சென்ற துணியில் பதிவாகின்றது. அன்று இயேசு முகம் கரைப்படைந்திருந்தது போல் இன்றும் இயேசுவின் மறைவுகளாகிய திருச்சபை வாடி வதங்கியிருக்கிறது. நாம் நமது எண்ணிருந்த பாவங்களால் கிறிஸ்துவின் மறைவுகளாகிய திருச்சபையின் முகத்தை கரைப்படுத்திவிட்டோம். இனியாவது நமது எடுத்துக்காட்டான வாழ்வால் திருச்சபைக்கு ஆறுதலாயிருப்போம். துணிவோடு ஆறுதல் அளித்து வெரோனிக்கம்மாள் போன்று மனிதர் முன்னிலையில் இயேசுவுக்கு ஆறுதல் அளிப்போம். ஜெபம். தூய இயேசுவே, எங்களது எண்ணில்லாத பாவங்களால் உமது திருமுக அழகை சீர்குலைத்தோம். உமது மறைவுகளாகிய திருச்சபையின் முகத்தில் இருள்படல காரணமாயிருந்தோம். என் பாவங்களை மன்னித்து எங்கள் பாவக்கரைகளை போக்கி இன்று முதல் அப்பாவங்களை செய்யாது நாங்கள் தூயவராக வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மருத்த விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.
நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். அன்புள்ள இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டறினீர். படைப்பிற்கு உயிர் கொடுத்தவர் பார சிலுவையை சுமக்க இயலாது வலுவற்ற நிலையிலே கீழே விழுகிறார். நடக்க திறனற்று களைப்புற்று கவலையின் மிகுதியால் கீழே விழுகிறார். பாவத்தின் சுமையால் கீழே விழுந்து கிடக்கும் நம்மை தூக்கிவிட சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்து கிடக்கிறார் நம் மீட்பர் இயேசு. பாவத்தால் பலமிழந்த மனிதன் அந்நிலையிலேயே நிற்காது பரம தந்தையின் தாழ்பணிந்து நம் அன்றாட சிலுவையை சுமந்து செல்ல இயேசு நமக்கு வழிகாட்டுகிறார். இயேசுவின் துயரை கண்டு இரக்கம் கொள்ளும் நாம் அவரின் துயரத்திற்கு காரணமான பாவத்தையும் பாவ சந்தர்ப்பங்களையும் விட்டு விலக முயல்வோமாக. ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, கல்வாரி பாதையில் நீர் அனுபவித்த கொடிய துயரை எண்ணி பாவ இருளில் வாழாது பரமனின் ஒளியை அடைந்த புனித வாழ்வு பெற்று தன்னலம் அகற்றி உமக்கென வாழ எமக்கு உதவி அருளும். நல்ல இயேசுவே, நாங்கள் பலவீனர்கள், நீரே எங்கள் வாழ்வின் பலமாயிரும். நீர் என்றும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுது. ஆமீன். சோதனைகளால் சோர்ந்து போனே வாழ்ந்ததில்லை.
8ஆம் நிலை. எருசலேம் மக்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். அன்புள்ள இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டறிந்தீர். எருசலேம் நகர் பெண்கள் துன்புறும் இயேசுவை வழியில் கண்டனர். துன்ப கடலில் ஆழ்ந்திருந்த இயேசுவை கண்டு மனமிறங்கி அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றனர். படைத்தவரின் பரிதாப நிலையை கண்டு கண்ணீர் விட்டு அழுதனர். இயேசுவோ அவர்களுடைய இறக்க குணத்தை புரிந்து கொண்டு இக்கோலத்தின் காரணமாயிருப்பவர்களுக்காக அழச் சொல்கிறார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள். நாமும் இயேசுவின் பொன்மொழிகளை கேட்டு அவற்றை மனதில் ஆழமாயிருத்தி கல்நெஞ்சம் படைத்த பரிசேயர்களைப் போல் வாழாது கனிந்த உள்ளம் கொண்டு தன் பாவ வாழ்வை நினைத்து அழுத புனித மரியே மதலைனாரைப் போல் நம் பாவங்களுக்காக அழுது இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காகவும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்காகவும் அழுது மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் பாவங்களை பொறுத்து என்றும் உமது அருளால் தூயவர்களாக வாழ உதவி செய்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மருத்துவ விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திற்குள்ளே பறக்கடுவன. ஆமேன். ஒன்பதாம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். அன்புள்ள இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டறிந்தீர். தடைபடாத அன்பை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த இறைமகன் இயேசு பாவங்களின் சுமையை தாங்க முடியாதவராய் 3ஆம் முறை முகங்குப்புறி கீழே விழுகிறார். பாவத்தினால் சிறிது சிறிதாக மனிதனுக்கு உண்டாகும் அவல நிலையை எடுத்து காட்டுகிறது இயேசுவின் இந்நிலை. இறை இயேசுவை 3ஆம் முறை குப்புற விழச் செய்தது சிலுவையின் பாரம் அல்ல, நம் பாவத்தின் கொடுமை, நன்றி இல்லாமை, நன்னலம், நமது கல் நெஞ்சம் ஆகியவற்றின் விளைவுதான் இது. ஆகவே
பாவத்திற்கு அடிமைகளாகி விடாது. பாவம் செய்ய நேரிடின் உடனே இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு மறுவாழ்வு பெற எச்சரிக்கையாயிருப்போம். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, பலமுறை பாவத்தில் விழும் நாங்கள் நம்பிக்கையை கைவிடாது விசுவாச உணர்வுடன் என்றும் உம் ரத்தத்தின் அருளால் பாவ படுகொலியிலிருந்து எழுந்திருக்கவும் பாவ சூழ்நிலையை எதிர்த்து போராடவும் என்றுமே உமது அன்பின் அரவணைப்பில் வாழவும் உதவி புரிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மருத்துவ விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இடைப்பாற கடவது. ஆமென். மனமே மயங்காதே, இயேசுவோடு இருக்கின்றார். மனமே மயங்காதே, இயேசுவோடு இருக்கின்றார். கண்ணே கண்ணே கலங்காதே, இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். அன்புள்ள இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சபையால் உலகத்தை மீட்டறிந்தீர். ஆதியில் ஆதாம் அருளை மகிமையின் ஆடையாக அணிந்திருந்தான். பாவம் செய்து அருளை இழந்து மகிமையை இழந்து ஓடி சென்று புதரில் ஒளிந்து கொண்டான். அந்த மகிமையின் ஆடையை, அருளின் ஆடையை நமக்கு பெற்றுத்தர இயேசு உடையை இழந்து நிற்கிறார். கல்வாரி சேர்ந்ததும் காயங்களோடு ஒட்டியிருந்த இயேசுவின் ஆடைகளை கொடூரமாய் உரிகின்றார்கள். அந்நிலையில் அவர் அனுபவித்த கொடுமை நிறைந்த துயரத்தை சிந்தனை செய்து பார்ப்போம். அவமானத்தையும் அமைதியாய் ஏற்றுக்கொள்கின்றார். தன் உடலையும் பிறர் உடலையும் தூய ஆவியின் ஆலயமாக மதித்து தூய வாழ்வு வாழ வேண்டும் என நமக்கு கற்பித்த மானிட உடல் எடுத்த இறைமகன் இத்தகைய கொடூர நிந்தனையை ஏற்றுக்கொள்கிறார். ஜெபம். தூய இயேசுவே, எங்களுக்காக உம் திருவுடலில் இழிவையும் அவமானத்தையும் ஏற்றீரே. எம் உடலில் தூய ஆவியார் வாழ்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து சிற்றின்பங்களை உதறி தள்ளி உண்மையே அணிந்து அருள்வாழ்வில் நிலந்து என்றும் எம்மில் நீரே வாழவும் வளரவும்
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அங்கதான்
பதினொன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அன்பு நிலை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நகருக்கு வெளியே இருந்த மண்டையோடு என்னும் இடத்தை அடைந்ததும் சிலுவையாகிய கழுமரத்தில் அவரை கிடத்தி கைகளையும் கால்களையும் இழுத்து ஆணிகளை கொண்டு அறைந்தார்கள். இயேசுவும் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக, உலகின் பாவங்களுக்கு பரிகார பலியாக அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறார். நாமும் சிலுவையுடன் அறையுண்டு பெருமை பாராட்ட வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே என்று புனித பவுலுடன் கூற வேண்டுமானால் நாமும் கிறிஸ்துவோடு பாவத்திற்கு அறையப்பட வேண்டும். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, இறைத்தன்மையில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கிக் கொண்டு அடிமையின் தன்மை பூண்டு மனிதருக்கு ஒப்பானீர். மனித உருவில் தோன்றி உம்மையே தாழ்த்தியது போதாதென்று சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவையை சாவை ஏற்கும் அளவிற்கு எங்களை அன்பு செய்தீர். எம்மை உமக்கே கையளிக்கவும் உம் சிலுவையிலேயே பெருமை பாராட்டவும் உமது அன்பின் எல்லையை உணர்ந்து உம்மோடு சிலுவையில் அறையப்படவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மருத்துவ விசுவாசத்தின் ஆன்மாக்கு சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. விடுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். என்ன ராஜரீக ஆடை இது? சாலமோன் கூட இதனை போல உடுத்தியிருக்க மாட்டார். இது தையல் இல்லாத ஆடை. இதை கிழித்தால் ஒன்றுக்கும் உதவாது. எனவே ஆடை யாருக்கு என சீட்டு போட்டு பார்ப்போம். பாத்தியா, நான் தான் அதிர்ஷ்டசாலி. இவன் உடலில் ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் இறந்து விடுவான் போல. இவன் மற்றவர்களை எல்லாம் காப்பாற்றினான். கடவுளின் மகனும் மெசியாவுமானால் தன்னையே காப்பாற்றிக் கொள்ளட்டும். என்ன பலகை அது? அதில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் யூதர்களின் அரசன் என எழுதியிருக்கிறது. யூதர்களின் அரசனா? இதை பார்த்துவிடம் விசாரிக்க வேண்டும். கேட்டதற்கு நாம் எழுதியதுதான் என சொல்லிவிட்டார். நீ யூதரின் அரசனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா பார்க்கலாம். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். லாமா சபத்தாய். தாகமா இருக்கிறது. தாகம் எடுக்கிறதா உனக்கு? வீரனே, அந்த காரியை பஞ்சில் தோய்த்து அவனுக்கு கொண்டு போ.
மெசியா அல்லவா? உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். முடிந்தால் எங்களையும் காப்பாற்று. கடவுளிடத்தில் உனக்கு அச்சம் இல்லையா? நீயும் நானும் இதே தீர்ப்புக்கு துணையுண்டாயிருக்கிறோம். நாம் செய்த குற்றங்களுக்காகவே நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த மனிதரோ எந்த ஒரு குற்றமும் செய்ததில்லை. இயேசுவே, இயேசுவே, உமது ராஜ்யத்தின் ஆட்சி வரும்போது என்னையும் நினைவு கூறும், என்னையும் நினைவு கூறும். நீ இன்றையும் என்னுடன் வான்வீட்டில் இருப்பாய். தந்தையே, என் நாயை கையில் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தான் காப்பாற்றினான் கடவுள். அனைவரும் மண்டியிடுவோம். அனைவரும் மண்டியிட்டு நம் ஆண்டவர் இயேசுனுடைய இந்த சாவு என்பது நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது என்ற நம்பிக்கையை நாம் இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலே அறிக்கையிட்டு, எனக்காக மரித்த இயேசுவே, நான் உன்னை அன்பு செய்கிறேன். நீர் உமது அன்பின் மிகுதியை இந்த சிலுவையில் உம்முடைய மரணச்சாவின் வழியாக எனக்கு வெளிப்படுத்தினீரே. நானும் இந்த வேளையில் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திலே நம் ஆண்டவருக்கு நமது அன்பை, நன்றியை உரித்தாக்குவோம். அவர் நம் மீது கொண்ட அன்புக்காக இத்தகைய கொடுமையான சாவை ஏற்றுக்கொண்டு நமக்கு விண்ணக செல்வங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் உயர்த்தப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை சாவின் வழியாக விண்ணக கதவுகளை நமக்கு திறந்து கொடுத்து, நாமும் இந்த சிலுவையின் வழியாக விண்ணகத்திற்கு ஏறி செல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றிக் கொடுத்திருக்கிறார். அந்த மேலான கொடைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய தேவைகளை இந்த சிலுவையின் வழியாக எடுத்துரைத்து மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். இயேசு சிலுவையில் மறைத்த பின் பிலாத்துவின் அனுமதி பெற்று அவர் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அவர் தாயின் மடியில் வைக்கிறார்கள். சுமார் 33 வருடங்களுக்கு முன் சிமியோன்
இதோ இப்பாடல் இஸ்ரேல் மக்கள் பலருக்கு வீழ்ச்சியாகவோ அமைந்துள்ளார். எதிர்க்கப்படும் அறிகுறியாக இருப்பான் என்றும் கன்னித்தாயை நோக்கி உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று கூறிய இறைவாக்கு இவ்வாறு நிறைவேறியது. அத்தாயை சொல்லன்னா துயரை எடுத்துக்காட்ட வழியது. இவ்வழியாய் கடந்து செல்வோரே, நீங்கள் அனைவரும் நின்று பாருங்கள். என்னை பாதிக்கும் துயருக்கு ஒப்பாய் வேறேதேனும் துயரம் உண்டோ? கடல் மறை திறந்தாற் போல் கண்ணீர் சொரிந்தார் தாய்மறை. மனுக்குலத்தை மீட்க மலைக்குகையை மாளிகையாக்கி கொண்டு பிறந்தவர் தன் இறைப்பணியை முடித்து தன் தாய்மறையின் மடியில் ஓய்வெடுக்கிறவர் போல் தோன்றுகிறார். ஜெபம். அன்பு நிறை இயேசுவே, உன் தாயும் என் தாயுமான மரியாதையும் என் வாழ்வின் எடுத்துக்காட்டாக கொண்டு அன்பிலும் பண்பிலும் தூய வாழ்விலும் அவரை பின்பற்றவும் அத்தாய்க்கு உகந்த செயல்களாய் வாழவும் அருள்தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயும். எங்கள் மேல் தயவாயும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். பதினான்காம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் சடலத்தை எடுத்து யூதரின் அடக்க முறைப்படி பரிமள பொருட்களுடன் துணியில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையுண்ட இடத்தில் தோட்டம் ஒன்றிருந்தது. அத்தோட்டத்தில் அரிமத்தியா ஊரனான சூசை என்பவருக்கு சொந்தமான புது கல்லறை இருந்தது. இயேசுவை அதில் வைத்தனர். உலகமே கொல்ல முடியாதவர் ஒரு சிறு அறையில் தன்னையே அடைத்துக் கொண்டார். இறைமகன் பிறப்பதற்கு ஒரு வீடு கிடைக்கவில்லை. மலைக்குகைதான் கிடைத்தது. வாழ மாளிகை கிடைக்கவில்லை. குடிசைதான் கிடைத்தது. மறிக்க பஞ்சுமெத்தை கிடைக்கவில்லை. சிலுவைதான் கிடைத்தது. அடக்கம் செய்யப்பட மாபெரும் மண்டபம் கிடைக்கவில்லை. மாற்றானின் கல்லறைதான் கிடைத்தது. இவ்வாறு இறை இயேசுவின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எளிமையின் சாயலையே காண்கின்றோம். ஜெபம். எளிமைமிக்க இயேசுவே, உமது எளிமையை பற்றி நாங்கள் என்றும் சிந்தித்து எங்கள் வாழ்வை எளிமையுடன் வாழவும், எளியவர்களுக்கு அன்பு காட்டவும், அவர்களை ஆதரிக்கவும், உமக்காகவே வாழவும், உம்மோடு இருந்து உதைக்கப்படவும், மறுமையில் உம்மை கண்டு மகிழவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் இயேசுவே, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன்.
நாங்கள் பாடலோடு எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஐக்கியப்படுத்தி நீரன்றி மாணவர்களை மேற்கொண்ட அந்த புரட்சி பாதையை நாங்கள் இந்த அருள் மொழியை எங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக நாங்கள் இந்த பயணத்தை ஓடு கூட நாங்கள் மேற்கொண்டோம். எங்களை ஆசீர்வதியும் உடைய திருப்பாடலில் பங்கேற்று நாங்கள் உங்களுடைய உயிர்ப்பிலும் மகிமையிலும் எங்களையும் பங்குள்ள இந்த திருப்பாடல் வழியாக இந்த திருப்பணியின் வழியாக எங்களை தகுதியுள்ளவர்களாக நாங்கள் வந்து செல்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் புதிய வாழ்வாக உலகத்தில் கட்டி எழுப்பியிருக்கின்றீர். இந்த பாடல் வழியாக எங்கள் வாழ்வை உலகத்தில் கட்டி எழுப்பியிருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை நாங்கள் இந்த நாளிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார். நாங்கள் இந்த பாடல் வழியாக புரியவைத்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்வு இந்த மந்திரத்திலிருந்து நிறுவனத்திற்கு கட்டி எழுப்பப்படுகிறது என்ற நம்பிக்கையை இந்த காலத்திலே நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். எங்களுடைய சின்ன சின்ன ஒருத்தர் முயற்சிகளால், நோன்பு முயற்சிகளால், தவம் முயற்சிகளால், தர்ம முயற்சிகளால், ஜெப முயற்சிகளால் எங்களது வாழ்வை நாங்கள் உமோடு கட்டி எழுப்பியிருக்கிறோம். எங்களை அந்த புனித இயேசுவுக்குள் நுழையக்கூடிய தகுதியை இந்த வந்த வாழ்வில் எங்களுக்கு நீர் பெற்றுக் கொடுக்கும்படியாக இந்த சிலுவை பாடலோடு எங்களையும் எங்களது குடும்பத்தையும் உமக்கு நாங்கள் இந்த வேலையை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாட ஆசீர்வதியும். நம்முடைய மன்றாட்டுகளை நாம் இப்பொழுது சிலுவை ஆராதனை வழியாக நடைபெறுவோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, அடுத்த கல்வி ஆண்டுகளுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே கல்வி மூலமாக தன்னுடைய கால வாழ்வை மேற்கொள் கொள்ளும்படியாக, குடும்ப தேவைகளுக்காக, கணவன் மனைவிக்காக நாம் சிறப்பான விதத்திலே மன்றாடுகிறோம். இளம் தம்பதிகள், இளம் பெண்கள், இளைஞர்கள், திருமணத்திற்காக, திருமண வரங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள், திருமண வாழ்விலே தங்களை அர்ப்பணித்து இருக்கின்ற பிள்ளைகள் என ஒவ்வொருவருக்காக, பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்காக ஆண்டவரே இயேசுவே இந்த தெய்வீக பிரசனத்திலே, இறை பிரசனத்திலே நாம் மன்றாடுவோம். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இன்றைய நாளிலே சிறப்பான விதத்திலே நமக்கு புனித வெள்ளியில் பெரிய சிலுவை பாதையை வழிநடத்தி கொடுத்த நம்முடைய 10 இளைஞர் இளங்கர்களுக்காக ஜெபிப்போம். அற்புதமான பயிற்சிகள் வழங்கிய பேராசிரியர் சகோதரர் அடைக்கலராஜ் என்ற சிவகுமார் அவருக்காகவும், இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பான விதத்திலே ஒழுங்குபடுத்தி கொடுத்த அத்தனை இளைஞர் இளங்கர்கள், பெரியவர்கள், இந்த பெரிய சிலுவை பாதையில் நடித்தவர்கள், இயேசுடைய சிலுவையை தூக்கி வந்தவர்கள், இயேசுவாக நடித்தவர்கள், அத்தனை சிலுவை பாடல்களையும் தங்களுடைய உடலிலே இயேசுடைய காயங்களை சுமந்தவர்கள் அனைவருக்காக நாங்கள் பொழுது பாடுவோம். நன்றியோடு இவர்களுக்காக சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுமையை தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
பல்வேறு நலப்பணிகளுக்காக தாராளமாக தன்னார்வத்தோடு 30,000, 20,000, 50,000, 1000, 500 தங்களுடைய நிலையிலிருந்து வந்த காணிக்கைகளை நம்முடைய பங்கின் நலப்பணிகளுக்காக தாராளமாக உதவி செய்த அனைவருக்காக இன்றைய நாளிலே ஒளி அமைத்து கொடுத்தவருடைய குடும்பத்திற்காக இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பதிவு செய்து ஒளிப்படம் மூலமாக புகைப்படம் மூலமாக நமக்கு எப்பொழுதும் ஆர்வம் கொடுத்து அறிக்கையாக நம்முடைய பங்கு நிகழ்வுகளை புத்தக வடிவிலே கொடுக்கின்ற சகோதரர் ஆர்.எஸ். தாஸ் குடும்பத்திற்காகவும் நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற அத்தனை குழுக்களுக்காக குறிப்பாக பாடல் குழுவினர்கள், மரியாதையின் சேவை குழுவினர்கள், அன்னை தெரசா குழுவினர்கள், விடிவெள்ளி ஆண்கள் குழுவினர்கள், சிறுவர் சிறுமியர் மறைக்கல்வி மாணவ மாணவிகள், நம்முடைய பங்கில் சிறப்பான விதத்தில் செயல்படுகின்ற சித்தேரி அருட்சகோதரிகள், தூய இந்திய அருட்சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள், பீடச்சிறார்கள், இளைஞர் இளங்கல் குழுக்கள் மற்றும் பல்வேறு விதத்திலே சிறப்பான விதத்திலே என்னுடைய பங்கில் செயல்படுகின்ற அத்தனை குழு உறுப்பினர்களுக்காக இந்த வேளையிலே இயேசுவின் இறை பிரசன்னத்திலே சிலுவை அடியிலே ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதுமையை தூயதென போற்றுகிறது, முதாட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீவிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். Vajra
அவர் விடுதலை செய்கிறார்.